வெல்கம் டு சசிஸ் கிச்சன். வாங்கினேர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரவுட் சாலட் மல்டி. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். முளைக்கட்டின பயிறு கடையில் விற்றுது, அது வாங்கிட்டு வந்து 44 ருபீஸ் அந்த பாக்ஸு. அதுக்கப்புறம் வெங்காயம், கேரட்டு, மாங்காய், வெள்ளரிக்காய், புதினா, பாருங்கள் எல்லா வெரைட்டி ஆஃப் ப்ரௌஸும் இருக்குது. அவங்களே முளைக்கட்டியே வச்சுருக்காங்க. அதை நீங்கள் வாங்கிக்கோங்க, இல்லை வீட்டில் நீங்கள் வச்சு பண்ணால் கூட அந்த ப்ராசஸ் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. நான் ரெடிமேடில் தான் வாங்கினேன். பாருங்கள், புதினா எல்லாமே இருக்குது. பெப்பர் பொடி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியானது. நம்ம டயட் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப்டாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு டம்ளர் சூடான வித பால் சாப்பிட்டிங்களா நல்லா ஸ்டஃபிங்காக இருக்கும். டயட்டும் ஈஸியாக குறைக்கலாம். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க, பெப்பர் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவைன்னா போடுங்க. எங்களுக்கு பிடிக்காது பச்சை மிளகாய், மேக்ஸிமம் எனக்கு அல்சர் இருக்குன்றதுனால நாங்கள் உரப்பும் ஸ்வீட்டும் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவோம். நான் ஸ்வீட் சாப்பிட்றதே கொஞ்சம் நிறுத்திட்டு, அதனால் எனக்கு வெயிட் லாஸும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட சொல்கிறேன். ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களோட சாய்ஸ். நல்லது யார் வேணால் சொல்லலாம், தப்பு கிடையாதுன்றது என்னோட அபிமானம். இதை போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூனில் பண்ணலாம், இல்லை கையில் போட்டு பிணைஞ்சிக்கோ, ஒன்றும் தப்பு கிடையாது. மற்றவங்களுக்கு யாராவது பண்ணும் போது நாங்கள் க்ளவுஸ் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்குறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அதில் ஒரு அன்பும் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும். ஆகையினால லெமன் ஜூஸும் விட்டுக்கோங்க, பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப நல்லது. ஃபைபர் கண்டென்ட்டு, மோஷன் ஃப்ரீயாக வரும். ரொம்ப உங்களுக்கு இதுவாக இருக்காது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா சுடுதண்ணி குடிச்சுங்க. பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.